Hi guys, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை போண்டா தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். அது வந்து டீ கடையில் போடுற மெத்தடில் நான் இன்றைக்கி போண்டா போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. பார்த்திங்கன்னா நம்ம டீ டைமில் இது சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi guys, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் போடுற போண்டா எப்படி போடுவாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட போகிறேன். நான் ஏற்கனவே சில டீ டைம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஓவரால் வியூ இதுதான். ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா டீ ஒரு பேனில் கொதிச்சிட்ருக்கு. தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். அரை கப் மைதா, அரை கப் அரிசி மாவு, ஃபுல்லாக ஒரு கப் ஃபுல்லாக பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அரை கப் கடலை மாவு, பச்சை மிளகாய் ஒரு 4-5 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை இது ஒரு சின்ன கப்பில் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறதுனால சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் சைஸ் இந்த வெங்காயத்தை நம்ம பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சோம்பு, மிளகாத்தூள், சோடா. குயிக்காக பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்நாக்கை நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம உப்பு போட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகாயிலெல்லாம் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கணும். அப்போ நமக்கு அந்த போண்டா வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு, மைதா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு உதிரி உதிரியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். இல்லை போண்டா மாதிரி வேணும்னா ஓரளவுக்கு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கலக்கி வச்சாச்சு மாவெல்லாம். நம்ம இந்த பதத்துக்கு கலக்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆயில் காஞ்சிட்ருக்கு. நம்ம ஒரு சைஸாக போட்டுக்கலாம், ஒரு அளவாக. பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடையில் போடுறதுக்கு மைதா ஆட் பண்ணுவாங்க கொஞ்சம். நம்ம அந்த மாதிரி இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஹோட்டல் ஸ்டைல், அதாவது டீ கடை ஸ்டைல் போண்டா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம சேனல் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.